வா கௌரி, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. தோ இங்க நிக்கிறான் பாரு இந்த பையன். இவன் தான் உன்னை எனக்கு தெரியும்னு அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வரான். ஐயோ அம்மா, தேவையில்லாம மரியாதை குறைச்சல அவன் இவனு பேசாதீங்க. இவர் என் மேடத்தோட பையன். ஏதோ விளையாட்டுக்கு தான் அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்து கலாட்டம் செஞ்சிருக்காரு போல. சாரி சார், அம்மா ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. இல்ல கௌரி, ஆண்டி எதுவும் தப்பா பேசல. நான் தான் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு தேவையில்லாம உன் பேரை சொல்லி கொஞ்சம் குழப்பத்தை உண்டாக்கிட்டேன். அதனால என்ன சார், பரவாயில்ல. தம்பி என்ன மன்னிச்சிருங்க தம்பி. நீங்க யாருன்னு தெரியாம நான் பரவாயில்ல ஆண்டி, என் மேலதான் தப்பு. அப்புறம் இவர்தான் எங்க அப்பா. வணக்கம் அங்கிள். வணக்கம். உட்காருங்க. அன்னுக்குடி, தம்பிக்கு காஃபி எடுத்துட்டு வா. உட்காருங்க. சரிங்க அங்கிள். பேசிட்டு இருக்கோம். என்ன இதுல கூட திருட்டுத்தனவா? இல்ல கௌரி, சும்மா ஒரு மேடத்தோட மரியாதையை காப்பாத்தணுங்கிறதுக்காக நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன். காஃபி வரும், குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. சாரி கௌரி. நான் எதுக்காகனா நான் அனுப்பிச்ச சாரி மெசேஜ் வந்ததா? சாரி, நான் பார்க்கல. நான் பார்க்கலன்னு சொல்றப்பவே நீங்க பார்த்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியுது. சாரி கௌரி, நிஜமாவே சாரி. சாரி 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 சாரி. நான் கௌரிங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு தெரியுமே தவிர நான் யாரு, நாங்க யாரு, எங்களுக்குள்ள என்ன பிரச்சனைங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாட்டு விளையாடாம காஃபி வரும், குடிச்சிட்டு போயிட்டே இருங்க. என்ன கௌரி நீ? ஆனா உனா காஃபி வரும் குடிச்சிட்டு போங்க, காஃபி வரும் குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னதே சொல்லிட்டு இருக்க நீ. நான் காஃபி குடிக்கவா இவ்வளவு தூரம் வந்தேன்? உன்னை பார்த்து ஒரு சாரி சொல்லிட்டு போலான்ட்டு வந்தேன். இந்தாங்க தம்பி. தேங்க்ஸ் ஆண்டி. சாரி ஆண்டி. ஐயோ பரவாயில்ல, இருக்கட்டும். ஆண்டி, அவசரத்துல நீங்க காஃபில சக்கரையே போடல. ஐயோ சாரி தம்பி. அம்மாவும் சாரியா? கொடுங்க தம்பி, நான் சக்கரை போட்டு எடுத்துட்டு வரேன். சாரி ஆண்டி, நான் தர மாட்டேன். சக்கரை இல்லைனாலும் என்னமோ இந்த காஃபி டேஸ்டா தான் இருக்கு. வரேன் கௌரி, பாய். வரேங்க ஆண்டி. வரேன் கௌரி, பாய். ஏன் கௌரி, நான் பேசின எதையும் அவர் தப்பா எடுத்துக்க மாட்டார்ல? சாரி கௌரி, சாரி 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 ஆண்டி, நான் மொபைல மறந்து வச்சுட்டு போயிட்டேன். சாரி ஆண்டி, சாரி கௌரி. வரேங்க ஆண்டி, வரேன் கௌரி. பாவம், இந்த பையன் ரொம்ப தங்கமான பையனா இருக்கு. சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் எத்தனை சாரி சொல்றாரு. என்ன கல் வீட்டுக்கார, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்களா? நான் மட்டும் இல்லைங்கய்யா, என் கூட சேர்ந்து இந்த மகாலட்சுமியும் காத்துக்கிட்டு இருக்கு. இதுல 15 லட்சம் ரூபாயும் கூடவே இடத்தோட பத்திரமும் இருக்கு. சீக்கிரமே இடத்த நான் எதிர்பார்க்கிற விலைக்கு வித்து கொடுத்துருவீங்கல்ல? சத்தியத்து மேலே சந்தேகமா உங்களுக்கு? பணம் கைக்கு வந்துடுச்சுல்ல, இனிமே வேலை மடமடன்னு நடக்கும். எதுக்கு இந்த மாதிரி கேக்குறேன்னா, எப்பவுமே நான் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பணம் கொடுத்து பழக்கம். நான் புரோக்கர் இல்ல கல் வீட்டுக்காரர, இந்த ஊர்ல ஒரு முக்கியமான மனுஷன். ஐயோ, தப்பா எடுத்துக்காதீங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. இல்ல கல் வீட்டுக்காரர, உங்களுக்கு என் மேல சந்தேகம். அதான் பாண்டியம்மா கிட்ட நான் பணம் கேட்டதை பத்தி சொல்லியிருக்கீங்க. என்ன உங்க மாறிடுச்சு? என்ன நம்பி எப்படி பணம் கொடுக்கறதுன்னு பின்னாடி பாண்டியம்மா கிட்ட பணத்தை பைசல் பண்றதுக்காக இப்பயே சொல்லி வச்சிருக்கீங்களா? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல சொல்லலையா, வேற ஏதோ பேச போய் கடைசியில அந்த பேச்சுல வந்து முடிஞ்சு போச்சு. தப்பா எடுத்துக்காதீங்கய்யா.
நானே பெரிய நடிகன், என்கிட்ட வேஷம் கட்டாதீங்க கல்லு வீட்டுக்காரர. பாண்டிய மாமலை நான் வச்சிருக்கிறது மரியாதை தானே தவிர பயம் இல்லை. அதனால பாண்டியம்மா வச்சு என்ன பயமுறுத்தலானோ இல்ல பணிய வைக்கலான்னு நினைச்சா சத்தியமா அது நடக்கவே நடக்காது. கல்லு வீட்டுக்காரர ஜமீன் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆதியும் நான் தான், அந்தமும் நான் தான். நான் நல்லா இருந்தாதான் அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். என்னடி சொல்ற? வேலைக்கு போகணுமா? இதுக்கேம்மா இப்படி டென்ஷன் ஆகுற? நான் வேலைக்கு போகணும்னு தானே சொன்னேன். இத பாரு, அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ வீட்டோடயே இரு. ஐயோ அம்மா, கௌரி அக்கா வக்கீல் ஆயிட்டாங்க, மனோகரி அக்கா போலீஸ் ஆக போறாங்க. நானும் ஏதாச்சும் பண்ணணும் இல்லையாம்மா? அவங்க எதனா ஆயிட்டு போட்டோம், நீ என் கூடவே இரு. அம்மா அம்மா, நான் சொல்றத கேளுமா. டவுன்ல ஏதாச்சும் ஒரு செல்போன் சர்வீஸ் கடையில நான் வேலைக்கு சேர்ந்து நான் செல்போன் ரிப்பேர் பண்ற நாலேஜை வளர்த்துக்கிட்டா பின்னால கை நிறைய சம்பாதிக்கலாம்லம்மா. அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு சும்மா சும்மா அம்மாவை தொல்லை பண்ணக்கூடாது. வக்கீலா உன் பெரிய அக்கா சம்பாதிக்கிறா, இன்னும் கொஞ்ச நாள்ல போலீஸா உன் சின்ன அக்காவும் சம்பாதிக்க போறா. நம்ம வீட்டுக்கு அந்த வருமானம் போதும், நீ வீட்ல எனக்கு துணையாயிரு, அதுவே போதும். உன் கூட துணையா இருந்து என்ன கத்திரிக்காய் கட் பண்ணிட்டு இருக்க சொல்றியா? பொண்ணா பிறந்தவ அதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இல்லனா நாளைக்கு நீ வாழ போற வீட்ல உன் அம்மா உன்னை என்னடி வளர்த்து வச்சிருக்கான்னு ஏன் தலைய உன் மாமியார் கரை உருட்டுவா. அம்மா சாரிம்மா, என் சைட்ல இருந்து உனக்கு சம்பந்தியமா வரவே மாட்டாங்க. ஏன்னா நான் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்றதாவே இல்லையே. எதுக்குடி இந்த மாதிரி எல்லாம் முடிவு எடுத்திருக்க? நல்லா தானே இருந்த. அம்மா என்ன வேற பக்கம் டைவர்ட் பண்ணாதம்மா. நான் எதுக்குடி உன்னை டைவர்ஸ் பண்ண போறேன்? நீ என்ன என் புருஷனா? ஷோ அம்மா, டைவர்ஸ் வேற டைவர்ட் வேற. டைவர்ட்னா என்ன வேற பக்கம் திருப்பி விடாதன்னு அர்த்தம். ஓ, நான் வேலைக்கு போறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் உன்னை அனுப்ப கூடாதுன்னு தீர்மானமே பண்ணிட்டேன். இங்க பாரு, நீ வேலைக்கெல்லாம் போக வேணாம், வீட்லயே இரு. நிச்சயமா சொல்றேமா, நான் ஒரு செல்போன் சர்வீஸ் கடையில வேலைக்கு சேர்ந்தே தான் தீருவேன். சத்தியமா சொல்றேன், நான் உன்னை செல்போன் கடையில வேலைக்கு சேரவே விட மாட்டேன். நான் செல்போன் கடையே வச்சு தர சங்கரி. அம்மா வாங்கக்கா. அம்மா பொண்ணு தகராற பாத்துக்கிட்டு தான் இருந்தேன். நீ ஏன் சங்கரி அடுத்தவங்க கடையில கை கட்டி வேலை பார்க்கணும்? நானே செலவு பண்ணி சொந்தமா செல்போன் கடை வச்சு தரேன். அக்கா வேணாக்கா, ஏற்கனவே இவள அடக்க முடியாம திமிர் எடுத்து துள்ளிக்கிட்டு இருக்கா. இதுல உங்க சப்போர்ட் சேர்ந்தா இவள கையில பிடிக்கவே முடியாது. நீ சும்மா இரு அன்னக்குடி. பிள்ளைங்கள பொத்தி பொத்தி வளர்க்கணும்னு நினைக்காத. என்ன கேட்டா கௌரி மனோகரியை விட சங்கரி தான் டாப்ல வருவா. தேங்க்யூமா, தேங்க்யூ சோ மச். நீ அம்மாவா என் பக்கத்துலயே இருக்கே தவிர என்ன பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சு வச்சிருக்கியா? இந்த அம்மாவை பாரு, தூரமா இருந்தாலும் என்ன பத்தி சரியா கணிச்சு வச்சிருக்காங்க. நீ வேஸ்ட். அம்மா அன்னக்கொடி அம்மா, எங்க பாண்டியம்மா முன்னாடி நீ ஒண்ணுமே இல்ல. இதோ வர, நீங்க பேசிட்டு இருங்க. சரி சொல்லு சங்கரி, உன் கடை இந்த ஊர்லயே இருந்தா போதுமா இல்ல தென்காசி டவுன்ல பாக்கணுமா? அம்மா நான் சொல்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். காசு இருக்கு பணம் இருக்குன்னு கடையை திறந்தா நான் வெறும் முதலாளியா மட்டும்தான் இருப்பேன். பின்ன வேற என்னவா இருக்கணும்? எனக்கு அந்த தொழில்ல இருக்க எல்லா நுணுக்கங்களையும் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் நான் நாளைக்கு வேற ஒருத்தரை நம்பி இருக்காம சொந்தமாவே எல்லா வேலையும் பாத்துக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடையில கொஞ்ச நாள் வேலை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏத்திக்கணுமா? உன் அனுபவத்தை ஏத்துக்கிட்டா போச்சு. டவுன்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு கடை இருக்கு, அதுலயே உன்னை சேர்த்து விடுறேன். ஐயோ அம்மா, அம்மானா அம்மாதான். செல்லம்மா. அம்மா இந்த அன்னக்கொடி அம்மா வர வர சர்வாதிகாரியா மாறிட்டு வராங்க. பேசாம போறப்ப என்ன கையோட உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுறீங்களா? நானாம்மா வேண்டான்னு சொல்றேன். உங்க அம்மா மட்டும் சரின்னு ஒரு வார்த்தை சொல்லட்டும். உங்க 4 பேரையும் என் கூடவே கூட்டிட்டு போய் என் வீட்லயே மகாராணி மாதிரி வாழ வைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த மாதிரி தான் பண்ணணும். நாங்க 4 பேரும் உங்க கூடவே வந்துடுறோம். அதுக்கப்புறம் அம்மா இங்க தனியா உட்காந்து மொட்டை அதிகாரம் பண்ணட்டும். கௌரி, சொல்லுங்க சார். நேத்து நைட்டு மேடம் கிட்ட ஒரு அவசர கேஸ் வந்திருக்கு. அது அவசர கேஸா இன்னைக்கே கோர்ட்டுக்கு வருது.
அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தான் நம்ம எல்லாரையும் இங்க வரவழைச்சிருக்காங்க. என்ன கேஸ் சார்? நேத்து முத்துசாமிங்கிற ஒரு நபர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அவருக்கு 2 ஒய்ஃப். ஒரு ஒய்ஃப் இந்து மதத்தை சேர்ந்தவங்க, இன்னொரு ஒய்ஃப் கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவங்க. நான் என் புருஷனை மயானத்துல வச்சு நெருப்பால தகனம் பண்ண போறேன்னு கீதா சொல்றாங்க. எங்க முறைப்படி நான் என் கணவருடைய பிரேதத்தை மண்ணுக்குள்ள புதைச்சி நல்லடக்கம் பண்ண போறேன்னு மேரி சொல்றாங்க. மேரி தான் நம்ம கிளைண்ட். நான் அந்த கேஸை எடுத்துக்க வேணான்னு மேடம் கிட்ட சொன்னேன். மேடம் கேட்கல. சார், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான த்ரில்லான கேஸ். மேடம் இந்த கேஸை எடுத்தது தான் கரெக்ட். குட். ரொம்ப கரெக்டா சொன்ன கௌரி. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வாய் தகராறு கேஸா எடுத்துட்டு இருக்கிறது? ஒரு சேலஞ்சுக்காக தான் நானே இந்த கேஸை எடுத்துட்டு இருக்கேன். கௌரி, நாளைக்கு நான் அந்த மேரிக்காக ஆஜராக போறேன். அதனால இப்போ நீ எனக்காக ஆஜராக போற. உன்னை எதிர்த்து மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் கீதாவோட வக்கீலா உன் கூட ஃபைட் பண்ண போறாரு. நான் ஜட்ஜ். ஒரு ஒத்திகை பார்க்கலாமா? Are you okay with this? ஓகே மேடம். ஓகே மேடம். Good. Yes, you can proceed. கனம் நீதிபதி அவர்களே, வாய்மை வெல்லுங்கிற இந்த நீதிமன்றத்துல என்னோட வாதம் வெல்லணுங்கிற ஏக்கத்தோட வந்திருக்கேன். எனது கட்சிக்காரர் மேரியின் கணவர் மோசஸ் அவர்களின் உடலை அவர்களின் விருப்பப்படி நல்லடக்கம் செய்வதற்காக மேரியிடமே ஒப்படைக்கும்படி மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். Objection, Your Honor. நீதிமன்றத்தில் எனது கட்சிக்காரர் தாக்கல் செய்த ஆவணங்கள் படி எனது கட்சிக்காரரே இறந்து போன நபரின் முதல் மனைவி. அவரை மதித்து, அவரது மதத்தை மதித்து, அவரை அவரது மத தர்மப்படி அக்னியில் வைத்து தகனம் செய்து இறந்து போனவரின் ஆத்மாவை சாந்தியடை வைக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மன்னிக்க வேண்டும் யுவர் ஆனர். இப்போது இங்கு நடப்பது யாரு முதல் மனைவி, யார் இரண்டாவது மனைவி என்ற பிரச்சனை இல்லை. இறந்து போனவரை எப்படி தகனம் செய்வது என்பதே. யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே என் வாதம். எனது கட்சிக்காரர் இறந்து போனவரின் அதிகாரப்பூர்வமான முதல் மனைவி. எனது கட்சிக்காரர் இரண்டாவது மனைவியாக இருந்தாலும் அவரும் சட்டப்படி, சமூகப்படி அதிகாரப்பூர்வமான மனைவிதான். அவரது திருமணம் சட்டத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது. முத்துசாமி தனது பெயரை மோசஸ் என்று மாற்றியே திருமணம் செய்திருக்கிறார். யுவர் ஆனர், பெயரை மாற்றியதும் திருமணம் செய்ததும் சரியாக இருந்தாலும் அவரது உடலை அடக்கம் செய்யும் தகுதியோ அல்லது தகனம் செய்யும் உரிமையோ முதல் மனைவிக்கு தான் இருக்கே தவிர இரண்டாவது மனைவிக்கு இல்லை. யுவர் ஆனர், இந்த உலகத்தில், இந்த சமுதாயத்தில் ஒரு பெண் இரண்டாவது மனைவியாக வாழ்வது என்பது எத்தனை கடுமையானது, எத்தனை கொடுமையானது என்பது எதிர்க்கட்சிக்காரருக்கு புரியவில்லை. அது மிக மிக சித்திரவதையான வாழ்க்கை யுவர் ஆனர். இறந்து போனவரின் இரண்டாவது மனைவியாக வாழ்ந்த என் கட்சிக்காரர் சத்தியமாக அவரது வாழ்க்கையை ரசித்து வாழ்ந்திருக்க மாட்டார். ரணமாக தான் வாழ்ந்திருப்பார். அம்மா, அப்பா இனிமேல் நமக்கு கிடைக்க மாட்டாரம்மா. அவங்க ஏமா நம்மள அடிச்சு விரட்டினாங்க? நம்ம என்னம்மா தப்பு பண்ணோம்? இனிமேல் நம்ம எங்கம்மா போறது? எனது கட்சிக்காரரின் இரண்டாவது வாழ்க்கையில் சந்தோஷத்தை விட சங்கடங்களே அதிகமாக இருந்திருக்கும். எனது கட்சிக்காரர் இறந்து போன கணவரோடு ஒரு கல்யாணத்திற்கோ அல்லது ஒரு பொது இடத்திற்கோ இவர் என் கணவர், நான் இவர் மனைவி என்று சொல்லிக்கொண்டு சென்றிருக்கவே முடியாது. மகிழ்ந்திருக்க முடியாது. வெளிச்சத்திலும் இரட்டு வாழ்க்கை வாழ்ந்த என் கட்சிக்காரருக்கு இப்போதாவது ஒரு சமூக அந்தஸ்தை கொடுங்கள் கனம் நீதிபதி அவர்களே. யுவர் ஆனர், என் கட்சிக்காரர் சொத்து கேட்கவில்லை, கணவரை நல்லடக்கம் செய்யும் வாய்ப்பை மட்டுமே கேட்கிறார். ஆகவே இந்த நீதிமன்றம் அவர் மேல் இரக்கம் வைத்து கருணையின் அடிப்படையில் எனது கட்சிக்காரருக்கு சாதகமாக தீர்ப்பை வழங்கும்படி பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். யுவர் ஆனர், எதிர்த்தரப்பு வழக்கறிஞர் மிக பிரமாதமாக மிக சென்டிமெண்டாக வாதாடினார். அவரது வார்த்தையில் உருக்கம் இருந்ததே தவிர உண்மை இல்லை. இவரது பேச்சை கேட்டு நம் கண்கள் கலங்கலாம், ஆனால் சட்டத்தின் கடமை கண் கலங்கக்கூடாது. எனவே யுவர் ஆனர், நீங்கள் உண்மையை ஆராய்ந்து பார்த்து முதல் மனைவிக்கு இருக்கும் உரிமையை சீர்தூக்கி பார்த்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். கௌரியின் வாதத்தில் உருக்கம் மட்டுமல்ல, உண்மையும் இருந்தது. இரண்டாவது மனைவி வாழ்க்கை இருட்டு வாழ்க்கை என்று அவர் சொன்னதில் ஒரு கனமான வலி இருந்ததை இந்த நீதிமன்றம் நன்றாகவே உணர்கிறது. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறத நான் யோசிச்சுட்டேன். கௌரி, நீ நீதிபதியா இருந்தா என்ன தீர்ப்பு சொல்லுவ? தீர்ப்பு ஒரு தலைப்பட்சமா இருக்கக்கூடாது, நேரா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். பார்க்கலாம் நீ என்ன சொல்றேன்னு. இறந்து போனவரின் உடலை முதல் மனைவி கீதா அவர்களின் முறைப்படி அக்னியால் தகனம் செய்யலாம். தகனம் செய்த பின் கிடைக்கும் அஸ்தியை கல்லறையில் வைத்து மேரி நல்லடக்கம் செய்யலாம். கௌரி, நீ சொன்னதுதான் கரெக்ட். உன் வாதம் பிரமாதம். எனிவே, கோர்ட்டுக்கு லேட் ஆயிடுச்சு, நீங்களாம் கிளம்புங்க. சரிங்க மேடம். கௌரி, வெல்டன் கௌரி, வெல்டன். நான் என்ன பாயிண்ட்ஸை யோசிச்சு வச்சிருந்தேனோ அதை கரெக்டா நீ சொல்லிட்ட. நடுக்கம் இல்லாம துணிச்சலா உன்னோட வாதம் இருந்தது. பாராட்டுக்கள். தேங்க்யூ மேடம். கோர்ட்டுக்கு நேரமாச்சு, நான் ரெடி ஆயிட்டு வரேன். கௌரி, அம்மா பாராட்டுற அளவுக்கு பிரமாதமா ஆர்கியூ பண்ணிட்டியே. அம்மா, இப்ப நம்ம எங்கம்மா போறோம்? சொல்றேன், பேசாம வா. நான் பாட்டு வீட்ல டிவி பார்த்து உட்காந்துட்டு இருந்தேன். வா வெளியில போலான்னு கார்ல உட்கார சொன்னீங்க, நானும் உட்காந்துட்டேன். ஆமா, உட்காந்த. இப்ப என்ன அதுக்கு? நானும் உட்கார்ந்ததுல இருந்து எங்கம்மா போறோம் எங்கம்மா போறோம்னு 10 தடவைக்கு மேல கேட்டு பார்த்துட்டேன். சொல்றவான்னு சொல்றீங்களே தவிர சொல்ல மாட்டேங்கிறீங்களே. இப்பவும் சொல்றேன் வா. போங்கம்மா, எனக்கு உங்க மேல ரொம்ப கோவம். கோவமா? கோச்சுக்கோ. வா சங்கரி. இந்த கடையில தான் நீ வேலை பார்க்க போற. வா. வணக்கம்மா. வணக்கம். என்ன நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்குமா. இவங்க தான் நீங்க சொன்ன அந்த பொண்ணா? ஆமா, பேரு சங்கரி. என் பொண்ணு மாதிரி. அம்மா உன்னை பத்தி ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்கம்மா. யாரும் சொல்லி தராமலே நீ செல்போன்லாம் நல்லா ரிப்பேர் பண்ணுவேமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க சார், சும்மா ஓரளவுக்கு ரிப்பேர் பார்ப்பேன். அம்மா உன்னை இங்க வேலைக்கு சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. 3 மாசம் நீங்க வேலை பார்த்தாலே எல்லா டைப் செல்போனையும் ஈஸியா ரிப்பேர் பார்த்துடுவ. ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த நன்றியை நீ அம்மாவுக்கு தாம்மா சொல்லணும். என்னங்க சார், யாராவது அம்மாக்கு போய் நன்றி சொல்லுவாங்களா? சார், நான் எங்க அம்மாக்கு நன்றி சொல்ல மாட்டேன், பதிலுக்கு அவங்க பேரை காப்பாத்துவேன் சார். சரிம்மா, நாளைக்கு நாள் நல்லா இருக்குமா, நீ வந்து வேலையில ஜாயின் பண்ணிக்க. சரிங்க சார். அடடே வாங்க தாஸ். சார், ஃபோன் சர்வீஸுக்கு கொடுத்துருந்தேன், சரி பண்ணிட்டீங்களா? சாரி சார். முதல்ல இது ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கல, ரெண்டாவது நடுவில் இருக்கிற பாலையும் என்னால் எதுவுமே பண்ண முடியல தாஸ். என்ன சார் நீங்க சரி பண்ணி கொடுப்பீங்கன்னு தானே நான் இங்கே வந்தேன். இப்படி சொல்லிட்டீங்க, என்ன பண்றது? சாரி தாஸ். ஒரு நிமிஷம் சார், இந்த செல்லை நான் சர்வீஸ் பண்ணி தரட்டா? வெரி குட். இந்த மாதிரி தான் ஆர்வமா இருக்கணுமா. உள்ள போமா, மெட்டீரியல் டூல்ஸ் எல்லாம் இருக்குது, போய் ரெடி பண்ணி எடுத்துட்டு வா பார்க்கலாம். சரிங்க சார். டிஸ்பிளே வரல, பால் ரொட்டேட் ஆகல, ஸ்பீக்கர் ஒர்க் பண்ணல. நான் பாத்துக்கிறேன் சார். போமா, கதை திறந்து விடுப்பா. அம்மா நீங்க உட்காருங்கம்மா.